மரத்துல நிறைய காய்ச்சி தொங்கிட்டு இருந்த மாங்காவை பார்த்ததுமே இன்னைக்கு ஊறுகாய் செஞ்சிட வேண்டியதான்னு அதுக்கான வேலையில நான் இறங்கிட்டேன். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க நல்ல அருமையான மாங்காய் ஊறுகாய் இருந்தா சூப்பரா இருக்குங்க. அதனால இப்போ நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மாங்காய் ஊறுகாய் செய்யறதுக்கு நான் மாங்காவை நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். மாங்காவோட அந்த கெட்டியான பகுதி வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாவே போட்டுக்கலாம். அடுத்ததா நான் ஏற்கனவே மிளகாய் பொடிச்சு வச்சிருக்கேன் மிக்சியில ஊறுகாய். மிளகாய் பொடி பண்ண ஜார்லயே 3/4 கப்பு கடுகு, 2 டீஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டுத்தையும் லேசாக வறுத்து வச்சிருக்கேன். இது ரெண்டுத்தையும் பொடி பண்ணிக்கலாம் நம்ம இதோட சேர்த்து. இப்போ கட் பண்ணி வச்ச மாங்காய் துண்டுகள் எல்லாம் ஒரு பவுலில் சேர்த்துட்டு கூடவே ஏற்கனவே பொடி பண்ணி வச்ச மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். அதோடையே பொடி பண்ணி வச்ச கடுகு வெந்தயத்தையும் சேர்த்துக்கிறேன். கூடவே 10 பல் போல பூண்டு, கடைசி இந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பு, இது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு அடைச்சிடலாம். இது 3 நாளைக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கணும். இப்போ 3 நாளைக்கு அப்புறம் ஊறுகாய் நல்லா செட் ஆயிருக்கு.